நீதிபதி யூடியூப் சேனலுக்காக காலை நேரத்தில் இந்த அற்புதமான ஒரு விஷயம், போலீஸுக்கோ இல்லை மிலிட்ரிக்கோ போகிற அந்த இளைஞர்கள்லாம் செய்யக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மாதிரி அப்புறம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறது, ஒரு ரன்னிங்கு, இந்த மாதிரி இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரில. நல்ல விஷயம், தரமாக இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியம். நம்ம ஒரு சில வேலை வாய்ப்பை எட்டுறதுக்கு இது பெரிய ஊக்கப்பலாக இருக்கும். இந்த அற்புதமான ஒரு இதுகள்லாம் நம்ம செஞ்சுக்கணும் இயல்பாக, நல்ல விஷயம். அருமை அருமை. வல்லவன் வகுத்தவை வாய்க்கால் என்பார்கள். அதுக்கு அதே நேரத்தில் இந்த அருமையான ஒரு காவல்துறை, தமிழக காவல்துறை இதுக்காண்டி முயற்சி பண்ணுறாரு. அதே நேரத்தில் காலையில் கிட்டத்தட்ட 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஏத்த கோயில் வரைக்கும் ரன்னிங் பண்ணிவிட்டு வந்து உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான விஷயங்களுக்குண்டான எல்லா ப்ராக்டிஸும் பண்ணிவிட்டு இப்போ செஞ்சதுக்கு பேர் என்ன பேர் நீங்கள் செஞ்சது? ஓடுறதுக்கு முன்னாடி தன்னை தயார்படுத்திக்கிறது, மூச்சு வாங்காமல் இருக்கிறது, ஹார்ட்டை நம்ம இதாக வச்சுக்கிறதுக்கு நல்லா உதவியாக இழைக்காமல் இருக்கும். அந்த மூச்சு வாங்குற சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம 10 நிமிஷம் நடப்பேன், அவனுக்கு மூச்சு வாங்கிடும், நம்மளுக்கு வாங்க பரவாயில்லையே, நம்மளுக்கு வாங்க. அதே மாதிரி பழனி படிக்கட்டு இருக்காது, ஆமாம், அதில் யானைப்பாதை நேர்பாதை ஏறினா மூச்சு அடிக்கும். கை மாலை ஓட்டு போகிறப்ப அவ்வளோ ஸ்பீடாக நான் ஒரு ஆள் மேலே போனேன், ஒரு 2 பையங்க மட்டும், அவ்வளோதான் இவர் அப்படியா? என்ன ஃபோன் இப்படி நல்ல விஷயங்களுக்கெல்லாம் இளைஞர்கள் இப்படி வட்டம் சேரணும். ஆமாம், ஒரு போதைத்துக்கே அடிக்ட் ஆகிற இந்த காலத்தில் பொழப்புக்கும் அடிக்ட் ஆகணும். அது ஒரு விதமான அடிக்ட்டு, அது நல்ல அடிக்ட்டு, கெட்ட அடிக்ட்டு பாரு. என்ன அது ஏஜ் உங்களுக்கு? 27 முடிக்கிற. ஓகே, அது நல்லா தானே சொல்கிறாரு. ஆமாம், பண்ணிட்டு அப்படியா நிச்சயம் பண்ணி சரி அப்படி அந்த இதுக்கு போகுது. ஆமையா, ஆனால் கோச்சுக்கிறேன், உங்களை விட ரொம்ப இதாக இருக்காரு, நல்லா தொப்ப எத்தோலியும் இல்லை. ஏறிட்டு நல்ல விஷயம். இன்னைக்கு இளைஞர்கள்லாம் எதாவதுலையோ நம்ம அடிக்ட் ஆகிறோம். இந்த மாதிரி ஒரு வாழ்வியலுக்காண்டி அடிக்ட் ஆகணுமையா, நல்லா இருக்கும். இதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இதை முருகன் அடிமை நீதிபதி யூடியூப் சேனலில் போடுறேன், நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் இளைஞர்களுக்கு இது ஒரு ஊக்கமாக இருக்கும். அதனால தான் நன்றி. நீங்களும் வாழ்க்கையில் ஒரு 18-20 வயசு வரைக்கும் தாய் தாப்பனுடைய கஸ்டடியில் இருக்கேன். எப்போயும் அவங்க கஸ்டடி தான். பொருளாதார செலவுகள் நம்ம அதுக்கு மேலே விடுப்பு கொடுக்கறதுக்கு தனி மனித ஒரு எபோர்ட் போடணும். அதை ஒரு எடுத்துக்காட்டுறதுக்காண்டிதே காலையில் முதல்ல ஆரோக்கியமும் சேர்ந்து அது ஒரு ப்ராக்டிஸ் ஆகிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு உலகத்தில் இருக்க எல்லா மாணவர்களும் இன்றைக்கி போதைக்கு அடிக்ட் ஆகி அதன் பின் போகாமல் நாம் இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கு எத்தனையோ கோச்சிங் சென்டர் இருக்குது. இது அவங்கவுங்க தனக்குத்தானே செஞ்சுக்கிறேன். அவங்கவுங்க குடியிருக்கிற பக்கத்தில் அந்த பகுதி வாரியாக பாதுகாப்போடு செஞ்சுக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு இராணுவ வீரரோ காவல்துறை அதிகாரியோ ஏதோ ஒரு அரசு ஊழியர்களோ ஒரு ஸ்டாஃப் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லி இப்படி எல்லாரும் முயற்சி செய்யணும். உங்களை முருகன் அடிமை நீதிபதி யூடியூப் சேனலில் தான் பேசுகிறேன். வணக்கம். அதிகமாக வீடியோவோட சந்திப்போம். நன்றி. நாளிலேருந்து வாங்க சொன்னாங்க, ஜியோ பாஸ் பண்ணுறதுக்கு ஆதார் வாங்க சொன்னாங்க. இப்போ 1 மாதம் முன்னாடி எல்லாரும் கொடுத்துருக்காங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆதார் இது பார்த்திங்கன்னா பசுமை நகரம். எல்லாரும் பாருங்கள், நல்லா இருக்கு.